इनकी நம்ம பார்க்க போகிற चैप्टर सोने का हिरन। राम को कुड़ी से निकलते देखकर मायावी हिरन कुलाचे बहरने लगा। राम को बहुत चखाया, छाड़ियों में लुकता चिपता भागता वह राम को कुड़ी से बहुत दूर ले गया। राम जब भी उसने पकड़ने का प्रयास करते वह भागकर उस और दूर चला जाता। हिरन चालाक था, वह इतनी दूर कभी नहीं जाता था कि पहुंच से बाहर लगे। சோனே கா ஹிரனை பிடிச்சு கொடுக்கும்படி சீதா வந்து ராமர் கிட்ட கேட்குறாங்க. ஸோ ராமர் அதை பிடிக்கிறதுக்காக போகிறார் இல்லையா. ஸோ அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ராம் கோ குடிசே நிகழ்த்தே தேக்குக்கர். ஸோ அதை பிடிக்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணுறாரு, அவரோட குடியிலேருந்து வெளியில் வராரு. ஸோ அதை பார்த்த உடனே அந்த மாயாவி ஹிரன், ஸோ அந்த மானா இருக்கிறது வந்து ஒரு மாயாவி இல்லையா. ஸோ அந்த ஹிரன் என்ன பண்ணுது, குலாச்சே பர்னே லகா அப்படின்னா அதனுடைய ட்ரிக்கான வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ராம்கோ பகுத் சக்காயா, ஸோ ரொம்ப ட்ரிக்கி வேலையை வந்து ராமர்கிட்ட காட்டுது. சாடியோமே, அதாவது அந்த புஷ்ஷஸ் இருக்குல்ல, அந்த செடிகள் இருக்குது, அதில் வந்து லுக்தா சிப்தா பாகுதா அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் மாதிரி பண்ணுது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுது. வகு ராம்கோ குடிசே பகுத் தூர் லேகையா, ஸோ அந்த குடியிலேருந்து அந்த அவர் இருக்கிற தங்குற அந்த இடத்துலேருந்து அவர் ரொம்ப தூரமாக அவர் ராமரை கூட்டிகிட்டு வந்துருச்சு. ராம் ஜப்பி உசே பக்கன்னேக்கா பிரயாஸ் கர்த்தே, ஸோ எப்பெல்லாம் அதை பிடிக்கிறதுக்காக ராமர் ட்ரை பண்ணுறாரோ அது இன்னும் வேகமாக ஓடி தூரமாக போயிடுது. हिरन चालाक, அது ரொம்ப கிளவரான ஒரு மானா கூட இருக்குது. वह इतनी दूर कभी नहीं जाता था, ஸோ அது அவ்வளோ தூரம் எப்பயுமே போகாது. இப்போ எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஹூன் சே பாஹர் லகே, ஸோ அது ரீச்சபிள்லேருந்து ரொம்ப தூரமாக அந்த ஹிரன் வந்து வந்துடுச்சு. राम के सारे प्रयास विफल हुए, वे हिरन को पकड़ नहीं पाए। उन्होंने उसे जीवित पकड़ने का विचार त्याग दिया। धनुष उठाया, निशाना साधा और एक बाण उस पर छोड़ दिया। बाण लगते ही हिरन गिर पड़ा। धरती पर गिरते ही मारिच अपने असली रूप में आ गया. ஸோ ராமர் அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அவருடைய சாரே பிரயாஸ், அதாவது அவருடைய எல்லா எஃபர்ட்டும் ஃபெயில் ஆகுது. அவரால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியல. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஹிரன்கோ பக்கட்னே ஹி பாயே உன்ஹோனே உசே ஜீவித் பக்கட்னே, அதை வந்து உயிரோடு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருந்தார். இப்போ அந்த எண்ணத்தை வந்து அவர் தியாகுதியா, அந்த எண்ணத்தை அவர் விட்டுட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தனுஷ் உடாயா, அவருடைய அம்பையும் வில்லையும் எடுக்கிறாரு. நிஷானா சாதா அப்படின்னா அந்த எய்ம் பண்ணுறாரு. எய்ம் பண்ணிவிட்டு ஒரே பான் ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்புல என்ன ஆயிடுச்சுன்னா பான் லக்தேஹி, ஸோ அந்த பான் போய் பட்ட உடனே அந்த மான் வந்து கீழே விழுந்துடுச்சு. பூமியில் விழுந்த உடனே அந்த மானினுடைய உண்மையான ரூபம் யார், ஒரு மாயாவிலே அந்த மாரிச் அப்படின்ற மாயாவியினுடைய உண்மையான ரூபம் தெரியுது. मारिच ने माया से केवल अपना रूप नहीं बदला था, आवाज़ भी बदली ली थी. अपनी आवाज़ राम जैसे बना ली थी. धरती पर पड़े हुए वह जोर से चिल्लाया, हाँ सीता, हाँ लक्ष्मण. ध्वनि ऐसी थी जैसे भान राम को लगा हो, वह सहायता के लिए पुकार रहे हो. भान का प्रहार गहरा था. मारिच उसे अधिक देर तक सहन नहीं कर पाया. वह छटपटाता रहा. जल्दी ही उसके प्राण पखेरु उड़ गए. பூமியில் விழுந்த உடனே மாரிச்சினுடைய உண்மையான ரூபம் தெரியுது, அசலி ரூபம் வந்து தெரியுது. மாரிச்னே மாயாசே கேவல், ஸோ அந்த மாரிச் என்ன பண்ணுறாரு, இந்த மேஜிக்னால் அவருடைய ரூபத்தை மட்டும் மாற்றல, அவருடைய ஆவாஸ், அவருடைய சவுண்டையும் அவர் மாற்றிருக்காரு. அவர் அந்த சவுண்டால் என்ன பண்ணுறாரு, அதாவது ராமர் மாதிரி ஒரு சவுண்டை வச்சுட்டு கீழே விழுந்த உடனே அவரும் வந்து ரொம்ப சத்தமாக கத்துறாரு. அவர் என்ன கத்துறாரு பாருங்கள், ஹா சீதே ஹா லக்ஷ்மண், சீதா லக்ஷ்மண் அப்படின்ற மாதிரி கத்துறாரு. துவனி ஏசி தி, ஸோ அவர் என்ன மாதிரி அந்த சவுண்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராமர் மேலே வந்து பானம் பட்ட மாதிரியும் அவர் வந்து சகாயத்தா ஒரு ஹெல்ப்பு கேட்டு கத்துற மாதிரியும் அந்த மாரிச் வந்து இப்போ ராமர் மாதிரி சவுண்டு கொடுக்குறாரு. பான் கா பிரஹார் கெஹராத்தா, ஸோ ராமர் விட்ட அந்த அம்பு வந்து ரொம்பவும் ஆழமாக இருந்ததுனால மாரிச் உசே அதிக் தேர் தக் சஹன் நஹி கர்பாயா, ஸோ அந்த மாரிச்சால் அந்த அம்புடைய வலியை ரொம்ப நேரம் தாங்க முடியல. வகு சட்பட்டா தரஹானா அவர் ரொம்ப தாங்க முடியாமல் துடிக்கிறாரு. ஜல்தி ஹி உஸ்கே பிரான் பக்கேரோ உட்கயா, அப்படின்னா சீக்கிரமே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிடுச்சு. रावण एक विशाल वृक्ष के पीछे खड़ा था, वह प्रसन्न था. उसकी चाल सफल हो गई थी. मारिच ने अपनी भूमिका अच्छी तरह निभाई थी. अब तक सब कुछ वैसा ही हुआ जैसे उसने सोचा था. उसे राक्षस अगम्पन की बात याद आई. सीता का हरण हो तो राम के प्राण निकल जाएंगे, वह निशक्त हो जाएंगे. वह अगले चरण की तैयारी में जुट गया.
ராமரும் மாரிச்சும் ஒரு பக்கம் இருக்க, இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ராவன் வந்து ஒரு விஷால் விரக்ஷனா ஒரு மரம், ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டே இருக்கிறவர் வந்து ரொம்ப சந்தோஷமாகறாரு, பிரசன்னதா. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த மாரிச்சினுடைய சத்தம் கேட்குது, அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது புரியுது, அதனால ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. உஸ்கி சால் சஃபல் ஹோ கயி ஹை, சால்னா அவரோட ட்ரிக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். மாரிச்னே அப்பனி பூமிக்கான ஒரு ரோல். ஸோ மாரிச் அவனுக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து நல்லபடியாக அவன் ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்றது ராவணனுக்கு புரியுது. அப்பு தக்கு சப்பு குச் வைசா ஹி ஹுவா. ஸோ இப்போ வரைக்கும் ராவணன் பிளான் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இப்போ ராவணனுக்கு வந்து இந்த ராட்சசன் அகம்பன் அப்படின்றவர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சீதாக்கா ஹரன் ஹோத்தோ. ஸோ சீதா வந்து இல்லை, சீதாவை வந்து நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னா ராமருடைய பிரான் நிக்கல் ஜாயகா, அவரோட உயிரே போகிற அளவுக்கான ஒரு விஷயம் அது. வஹ நிஷத்து ஹோ ஜாயகா. ஸோ அவரோட சக்தியெல்லாம் அவர் இழந்துருவார். ராமர் வந்து சீதை இல்லை அப்படின்னா அவரோட சக்தியெல்லாம் அவர் இழந்துருவார். வஹ அக்லே சரண் கி தயாரிமே ஜுட்டுகையா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. मारिच की पुकार राम ने सुनी, वह पास ही थे. उन्हें समझने में देर नहीं लगी कि पुकार की मंशा क्या है. मायावी मार्ची की पूरी चाल उनके सामने खुल गई. हिरण जानबूझकर भागता रहा, उन्हें कुटिया से दूर ले जाने के लिए. वह षड्यंत्र का अगला चरण विफल करना चाहते थे. उनकी चाल में तेजी आ गई ताकि जल्दी कुटियों पहुंच सके. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மாரிச் வந்து அந்த மாதிரி ராமர் மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து ராமருக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிறது. அவர் பாஸ்ஹீத்தே, ராமர் வந்து அங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் அவர் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, உன்ஹே சமஜ்னேமே. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ராமருக்கு ரொம்ப நேரம் ஆகலை. கி மன்ஷி கியா ஹே. ஸோ அதோட இன்டென்ஷன் என்ன, அந்த மாரிச் அப்படி கூப்பிட்டதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்றது அது புரியறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகலை. மாயாவி மார்ச்சிக்கு பூரி சால் உன்கே சாமனே குல்கயி. ஸோ மாயாவி மாரிச் என்ன மாதிரியான ஒரு ட்ரிக் பண்ணாரு அப்படின்றது வந்து இப்போ ஃபுல்லாக ராமருக்கு புரிஞ்சிருச்சு. ஹிரண் ஜான்பூஜ்கர் பாக்தா ரஹா. ஜான்பூஜ்கர் மீன்ஸ் இன்டென்ஷனலி. அப்போ அந்த மான் வந்து வேணுனே தான் ஓடி இருக்கு. ராமரை வந்து குடியிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரத்துக்காக தான் இப்படி அது வேகமாக ஓடி இருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ ராமர் என்ன யோசிக்கிறாருன்னா, வஹு ஷட்யந்திரக்கா அகலாச்சரன், அதாவது இந்த பிளானினுடைய அடுத்த ஸ்டெப்பை வந்து எப்படியாவது ஃபெயில் பண்ணணும், அதை ஃபெயில் ஆக்கணும் அப்படின்றது தான் இப்போ ராமருடைய எண்ணம். உன்கி சால்மே, அதாவது ராமருடைய சால், அவருடைய கிளவர்னஸில் அவருக்கு இப்போ என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் நம்ம குடிலுக்கு போகணுமோ அதுதான் நல்லதுன்றதுனால தாக்கி ஜல்தி குடியா பகுஞ்சக்கே, நம்ம சீக்கிரமே நம்மளுடைய குடிலுக்கு போயிடணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. वह मायावी पुकार सीता और लक्ष्मण ने भी सुनी. लक्ष्मण उसका रहस्य तत्काल समझ गया. राम की तरह उन्होंने बाण चढ़ाकर धनुष दृढ़ता से पकड़ लिया. चौकसी बढ़ा दी. वे राक्षसों की अगली चाल का सामना करने के लिए तैयार थे. साथ ही राम का आदेश उन्हें याद था. उनके लौटने तक सीता की रक्षा. लक्ष्मण की ओर से इसमें चूक की कोई संभावना ही नहीं थी. ராமரோட வாய்ஸில் அந்த மாயாவி கூப்பிட்டது வந்து லக்ஷ்மணனுக்கும் சீத்தைக்கும் கூட கேட்டது. லக்ஷ்மண் உஸ்கா ரகசிய. ஸோ அந்த மாதிரி கூப்பிட்ட அந்த சத்தம் வந்து அதனுடைய சீக்ரசி தற்கால் சமைச்சிக்க இமீடியட்டாக லக்ஷ்மணருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. ராமருக்கு எப்படி சீக்கிரமே அந்த ட்ரிக்கு புரிஞ்சிச்சோ அதே மாதிரி லக்ஷ்மணருக்கும் புரிஞ்சிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உன்ஹோனே பான் சட்டாக்கர், உடனே அவரும் அவருடைய போ அண்ட் ஆரோவை எடுத்து அதில் வந்து வில் வச்சு திருட்டா அப்படின்னா ரொம்ப ஃபேமாக ரொம்ப டைட்டாக அந்த வில்லை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. சவுக்கசி அப்படின்னா ரொம்ப அட்டென்டிவாக வந்து அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வே ராட்சசோங்கி அக்லி சால், அதாவது இந்த ராட்சசர்கள் அடுத்து என்ன செய்வாங்களோ அதை வந்து சாம்னே கர்னே, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு லக்ஷ்மணன் தயாராகிட்டார். அது கூடவே அவருக்கு வந்து ராம் கா ஆதேஷ், அதாவது ராமர் என்ன ஆர்டர் பண்ணிட்டு போனார், ராமர் இங்கேருந்து என்ன ஆர்டர் பண்ணிட்டு போனார், லக்ஷ்மணன் இங்கேருந்து வரக்கூடாது, சீதாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு போனார் இல்லையா, அதுவும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்கே லவுட்னே தக்கு சீதாக்கி ரக்ஷா, அதாவது ராமர் திரும்ப வர வரைக்கும் சீதாவை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. லக்ஷ்மண் கி ஓர் சே இஸ்மே சூக்கு கி கோயி சம்பாவனா ஹி நஹி தி. லக்ஷ்மணரை பொறுத்த வரைக்கும் ராமர் சொன்ன அந்த கட்டளையில் இருந்து சூக் அப்படின்னா ஒமிஷன், ஸோ அதை தவிர்த்து ஏதாவது பண்ணுறது அப்படின்றது பாசிபிளான விஷயமே கிடையாது. ராமர் என்ன ஆர்டர் பண்ணாரோ அதை தான் இவர் கண்டிப்பாக செய்வார்.
सीता वह आवाज़ सुनकर विचलित हो गई, घबरा गई, दौड़कर कुटियों के द्वार पर आई। उन्होंने लक्ष्मण से कहा, तुम जल्दी जाओ, जिस दिशा से आवाज़ आई है उसी ओर। तुम्हारे भाई किसी कठिन संकट में फंस गए हैं। उन्होंने सहायता के लिए पुकारा है। उनकी ऐसी खातर आवाज़ मैंने कभी नहीं सुनी। जाओ लक्ष्मण, जल्दी। சீதாஜியும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே விச்லித், அதாவது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப பயந்து போயிட்டாங்க. தௌடுக்கர், அதாவது ரொம்ப வேகமாக அவங்க அந்த குடியில் இருந்து வாசலுக்கு வராங்க. உடனே அவங்க லக்ஷ்மண் கிட்ட என்ன சொல்கிறாங்க பார்த்தாங்க, து ஜல்தி ஜாவோ, நீ இங்கேருந்து வேகமாக போகும். எந்த டைரக்ஷன்லேருந்து அந்த சத்தம் வந்துச்சோ அந்த பக்கமாக நீ வேகமாக போ. உன்னுடைய அண்ணன், அதாவது ராமராடைய உன்னுடைய அண்ணன் வந்து கட்டின் சங்கட், ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சங்கடத்தில் ஃபர்ஸ்ட் கையை மாட்டிகிட்டு இருக்காரு. உன்னோடனே சகாயத்தா கேளியே புக்கார, அவர் வந்து ஹெல்ப், அதாவது நம்மளுடைய ஹெல்ப்பு கேட்டு அவர் கூப்பிட்டு இருக்காரு. உன்கி ஏசி காத்தார் ஆவாஸ், அவருடைய இந்த மாதிரியான ஒரு ஷிவரி, ஒரு நடுக்கமான குரலை நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அதனால் நீ ரொம்ப வேகமாக போ லக்ஷ்மண் அப்படின்ற மாதிரி சீதாஜி சொல்கிறாங்க. ஆப் சிந்தா ना करे माथे, लक्ष्मण ने सीता को आश्वस्त करते हुए कहा, राम संकट में नहीं है, हो ही नहीं सकते, उनका कोई कुछ नहीं बिगाड़ सकता। हमने जो आवाज़ सुनी वह बनावटी है, मायावी राक्षसों की चाल है। मुझे कुटिया से दूर ले जाने के लिए आप निश्चिंत रहे, भाई राम जल्दी ही आते होंगे। சீதா இந்த மாதிரி சொன்ன உடனே லக்ஷ்மண் என்னன்னு சொல்கிறார் பாருங்கள், ஆப் சிந்தா நாக்கரே, நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. லக்ஷ்மணே சீதாக்கோ ஆஸ்வஸ்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டே அவர் சொல்கிறாரு, ராம் சங்கட்டுமே நஹி ஹே, ஸோ ராமர் வந்து சங்கடத்தில் கிடையாது, அவர் கஷ்டத்தில் கிடையாது, அதே மாதிரி நடக்கவும் நடக்காது. ஹோஹி நஹி சக்தி, உன்கா கோயி குச் நஹி பிகாட்னா ஸ்பாயில் பண்ணுறது, அவரை யாரையும் அவரை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. நம்ம ஒரு சத்தம் கேட்டோம் இல்லையா, அது வந்து பனாவட்டி ஹே, அது வந்து பொய்யா உருவாக்கப்பட்ட ஒரு சத்தம். மாயாவி ராட்சசோங்கி சால்ஹ, ஸோ எல்லா மாயாவிகள் இருக்காங்களா அவங்களுடைய ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயந்தான் அது. முஜே குடியோம் சி தூர் லே ஜானே கே லியே, ஸோ என்ன வந்து இந்த குடியிலேருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு சத்தம் தான் இது. நீங்கள் கவலைப்படாமல் இங்கே இருங்க, பாயி ராம், அதான் அண்ணன் வந்து சீக்கிரமே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மண்ஜி வந்து சீதா கிட்ட சொல்கிறாங்க. सीता क्रोध से उबल पड़ी। लक्ष्मण का इस घटी में इतना शांत होना उन्हें समझ में नहीं आया। राम की आवाज़ सुनकर भी वे यही खड़े रहे, सहायता के लिए नहीं गए। सीता को इसके पीछे षड्यंत्र दिखाई दिया। लक्ष्मण की चाल लगा कि लक्ष्मण राम का भला नहीं चाहते, उनके हितैषी नहीं है, चाहते हैं कि राम ना रहे, मारे जाए, ताकि राजपाट उन दोनों का हो जाए, उनके रास्ते का कांटा निकल जाए। இவ்வளவும் லக்ஷ்மண் சொன்ன உடனே சீதாவுக்கு கோபம் தான் வருது, அவங்களுக்கு கோபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. லக்ஷ்மண் கா இஸ் கட்டிமே, ஸோ லக்ஷ்மணன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ராமருடைய சத்தம் கேட்கும்போது இவ்வளோ அமைதியாக இருக்கிறது சீதாவுக்கு வந்து புரியவே இல்லை. ராம் கி ஆவாஸ் சுன்கர்பி, ஸோ ராமருடைய சத்தம் கேட்டதுக்கப்புறமும் லக்ஷ்மண் இங்கே நின்றுட்டுருக்காரே, சகாயத்தா கேளியே நஹி கயா, ஸோ ராமரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் போகவே இல்லை. சீதா கா இஸ்கே பீச்சே ஷட்யந்திர, ஸோ இதை யோசிக்கும் போது சீதாவுக்கு வந்து இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்கிற மாதிரி, அதாவது லக்ஷ்மணனுக்கே ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. லக்ஷ்மண் கி சால், இது லக்ஷ்மணோட ட்ரிக் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லகா கி லக்ஷ்மண் ராம் கா பலா நஹி சாத்தி, ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ராமருடைய நல்லதை பற்றி லக்ஷ்மண் யோசிக்கவே இல்லை, அவருடைய ஹிதைஷி அப்படின்னா அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார்ல இவங்ககிட்ட, அது வந்து அவர் யோசிக்கவே இல்லை. சாத்தே ஹே கி ராம் நா ரஹே, ஸோ லக்ஷ்மண் என்ன நினைக்கிறாருன்னா ராமர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சீதாஜி யோசிக்கிறாங்க. மாரே ஜாயே தாக்கி ராஜ்பாட் உன் தோனோ காஹோ, ஸோ அந்த மாதிரி ராமர் இல்லை அப்படின்னா ராஜ்பாட், அதாவது இந்த ராஜாங்கம் வந்து லக்ஷ்மருக்கு கிடைச்சிரும் இல்லையா, லக்ஷ்மணுக்கும் அவருடைய சகோதரன பரதருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. உன்கே ராஸ்தேக்கா காட்டானா முள்ளுன்னு அர்த்தம், ஸோ அவருடைய வழி கிளியர் ஆகிடும், ராமர் இல்லைன்னா லக்ஷ்மணோட வழி கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. तुम्हारा मन पवित्र नहीं है, कलुषित है, पाप है उसमें, मैं समझ सकती हूँ कि तुम अपने भाई की सहायता के लिए क्यों नहीं जा रहे हो। सीता ने यहाँ तक कह दिया कि कहीं वे भरत के गुप्तचर तो नहीं है। சீதா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், லக்ஷ்மணனை தும்ஹாரா மன் பவித்ர நஹி, அதாவது உன்னுடைய மனசு வந்து பியூராக கிடையாது, கலுஷித் அப்படின்னா பொல்யூட்டடாக இருக்குது, அதில் வந்து அலங்கம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப் ஹே உஸ்மே, ரொம்ப வந்து பாவங்கள் நிறைஞ்சிருக்கு. மே சமஜ் சக்தி ஹூ, ஸோ எனக்கு நல்லா புரியுது, நீ வந்து உன்னுடைய அண்ணனை காப்பாற்றுறதுக்காக போகலை, சகாயத்தா கேளியே கியோ நஹி ஜா ரஹே ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சீதானே எஹான் தக்கு கஹதியாக்கி, ஸோ சீதா எந்த மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பரத்துக்கே குப்தச்சரன் தோ நஹி ஹே, ஸோ லக்ஷ்மணன் வந்து பரதருடைய சீக்ரெட்டாக இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்ல போயிட்டாங்க.
सीता की बातों से लक्ष्मण को गहरा आघात पहुंचा। उनका हृदय झलनी हो गया, पर उन्होंने पलटकर उत्तर नहीं दिया। संयम बनाए रखा, सिर झुकाकर सब चुपचाप सुन लिया। वे सीता की पीड़ा समझ पा रहे थे, केवल इतना बोले, हे देवी, यह राक्षसों का जल है। खरदूषण के मारे जाने के बाद वे भौंकल गए हैं, किसी तरह हमसे बदला लेना चाहते हैं। आप उनकी चाल में ना आए, वे कुछ भी कर सकते हैं। मुझ पर विश्वास करें, राम को कुछ नहीं होगा। சீதாஜியினுடைய அந்த வார்த்தைகளை கேட்கும்போது லக்ஷ்மணருக்கு வந்து ரொம்பவும் ஆகாத் ஹர்ட் ஆகிருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அவருடைய ஹிருதயம், அவருடைய மனசு எப்படி இருந்துச்சுன்னா ஜல்னி ஹோகையா, ஒரு ஜல்லடை மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ குத்தி குத்தி பேசின மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. ஆனால் அவர் திரும்பி ஒரே ஒரு விஷயம் கூட திருப்பி பேசலை, அவர் பதில் பேசலை. அவர் என்ன பண்ணார், சன்யம் பனாயிரக்கான ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்துட்டார். சிர் சுக்காக்கர் சப் சுப்சாப் சுன்லியா, ஸோ தலையை குனிஞ்சிட்டு அவங்க சொன்னது எல்லாமே கேட்டுக்கிட்டாரு. அவருக்கு சீதாஜியோட இந்த பெயின் வந்து அவருக்கு புரியுது, அதனால் அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார் பாருங்கள், ஹே தேவி, எஹு ராட்சசோங்கா ஜல் ஹே. ஜல்னா சீட்டிங்னு அர்த்தம். இது வந்து ராட்சசனுடைய சீட்டிங் தான். கர் தூஷன் கே மாரே, கர்தூஷன் அந்த கெட்டவர்கள். ஸோ இந்த கெட்டவர், அதாவது அரக்கர்கள் சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அழிந்ததுனால அவங்க வந்து ரொம்ப பவுக்கில் அப்படின்னா ரொம்ப ஃபியூரியஸ், ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு அர்த்தம். கிசி தரக் ஹம்சே பத்லா லேனா சாகத்தே. ஸோ எப்படியாவது நம்மளை மாற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ராட்சசர்கள் வந்து நம்மளை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆப் உன்கி சால்மே நாயே. ஸோ அவங்களோட ட்ரிக்கில் வந்து நீங்கள் விழுந்துடாதீங்க. வே குச் பி கர் சக்தே. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் என்ன நம்புங்க, ராமருக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி லக்ஷ்மண் வந்து சீதா கிட்ட சொல்கிறாரு. सीता का क्रोध और बढ़ गया, क्रोध में आंखों से आंसू बहने लगे। यह भी लग रहा था कि कहीं लक्ष्मण की बात सही ना हो, यह डर था कि राम से बिछोड़ ना हो। उन्होंने कहा, राम से बिछुड़ कर मैं नहीं रह सकती, मैं जान दे दूंगी। हे लक्ष्मण, तुम उन्हें लेकर आओ. இவ்வளோ விஷயம் லக்ஷ்மண் சொன்ன பிறகு கூட சீதாஜியோட கோபம் அதிகமாச்சு. அந்த கோபத்தினால அவர்கள் கண்கள்லேருந்து ரொம்ப ஆன்சு அப்படின்னா கண்ணீர் வந்து அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. எஹ்பி லக்ரஹாத்தா. ஸோ அவங்களுக்கு வேறு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண் கி பாத்து சஹி நாஹோ. ஸோ லக்ஷ்மண் சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் பட்டுச்சு. அவங்களோட பயம் என்னன்னா, ராம் சே பிச்சோஹோ. பிச்சோஹ்னா செப்பரேஷன். ஸோ ராமர்கிட்டேருந்து எங்கே இவங்களுக்கு பிரிவு வந்துருமோ அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அது மாதிரி பயந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ராம் சே பிச்சுட்கர், அதாவது ராமரை பிரிந்து வந்து நான் இருக்கவே மாட்டேன், என்னுடைய உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹே லக்ஷ்மண், தும் உன்ஹே லேக்கராவ். நீங்கள் போயிட்டு ராமரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. லக்ஷ்மண் राम के लिए राम की आज्ञा का उल्लंघन कर रहे थे. उन्होंने सीता को प्रणाम किया और राम की खोज में निकल पड़े. இப்போ லக்ஷ்மணருக்கு வேறு வழி இல்லை. ராமருக்காகவே ராமர் கொடுத்த அந்த ஆர்டரை அவர் மீற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். உல்லங்கன் அப்படின்னா வயலேஷன். ஸோ அந்த அவர் கொடுத்த ஆர்டரை அவர் வயலேட் பண்ணி தான் ஆகணும். உன்ஹோனே சீதாக்கோ பிரணாம் கி. அவங்க என்ன பண்ணுறாங்க, சீதாவை வணங்கிட்டு ராமரை தேடி அவர் நடக்கிறாரு. லக்ஷ்மண் கே ஜாத்தே கி रावण आ पहुँचे. तपस्वियों जैसा झड़ाझूड़ वैसे ही वस्त्र. सीता ने साधु समझकर उसका स्वागत किया. रावण ने सीता के स्वरूप, संस्कार और साहस की प्रशंसा की. उसने सीता का परिचय प्राप्त करने के बाद कहा, सुमुखी, मैं रावण हूँ, राक्षसों का राजा, लंकाधिपति. मेरा नाम लेने पर लोग धर-धरा उड़ते हैं, लेकिन तुम सुंदरी हो, सबसे अलग हो. तुम्हारे लिए मैं स्वयं चलकर आया हूँ. मेरे साथ चलो, सोने की लंका में रहो, मेरी रानी बनकर. லக்ஷ்மண் அங்கேருந்து போன உடனே ராவணன் அங்கே வராரு. தபஸ்வியும், அதாவது தவ முனிவர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வராரு. அவரோட உடையும் அதே மாதிரி இருந்துச்சு, அவர் ட்ரெஸ்ஸிங்கும் அதே மாதிரி இருந்துச்சு. சீதானே சாது சமஜ்கர். உடனே சீதா வந்து அவங்க ஒரு செயின்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்து ஸ்வாகத்கே, அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ராவன் என்ன பண்ணுறாருன்னா, சீதாஜியோட ஸ்வரூபம், ஸோ அவங்களுடைய ரூபம், சன்ஸ்கார் அப்படின்னா அவங்களோட அந்த இம்ப்ரெஷன்ஸ், அவர் சாகஸ், அவங்களுடைய கரேஜ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உஸ்னே சீதாக்கா பரிச்சை பிராப்த் கர்னேக்கே பாத். ஸோ சீதாவை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேசுகிறாரு. சுமுகி. சுமுக்கினா ரொம்ப அழகான முகமுடையவளே அப்படின்ற மாதிரி அர்த்தம். மே ராவன் ஹூ, நான் தான் ராவன்.
ராட்சசர்களுக்கு நான் தான் ராஜா, லங்காதிபதி அப்படின்னு சொல்கிறார். அதாவது லங்கையினுடைய ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பேரை கேட்டாலே என்ன ஆகும்னா லோகு தர்த்தரா, அதாவது மக்கள் வந்து எல்லாருமே நடுங்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீ வந்து சுந்தரி, நீ ரொம்ப அழகானவள். சீதா கிட்ட சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகானவள். சப்சே அலக் ஹோ, நீ எல்லாரோடய வேறு மாதிரியானவள். உனக்காக நானே வந்து லங்காலேருந்து வந்திருக்கேன், என் கூட வந்துரு. சோனேக்கி லங்கா, அதாவது உனக்கு வந்து தங்கத்திலான லங்கா வந்து நான் காட்டுறேன், என்னோட ராணியை அங்கே வந்து வாழு அப்படின்ற மாதிரி ராவணன் சீதா கிட்ட சொல்கிறாரு. सीता क्रोधित हो उठी, कहा मैं प्राण त्याग दूंगा लेकिन तुम्हारे साथ नहीं जाऊंगी. मैं राम की पत्नी हूँ, वे महाबलशाली है, तुम्हें उनकी शक्ति का अनुमान नहीं है, तुम चले जाओ नहीं तो तुम्हारे सर्वनाश हो जाएगा. ராவணன் அவ்வளவும் சொன்னவொன்னே சீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவங்க क्रोध हो उठी, ஸோ ரொம்ப கோவத்தில் வராங்க. கோவத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மே பிராண தியாக தூங்கி, நான் வந்து உயிரை கூட விடுவேன், ஆனால் உன் கூட கண்டிப்பாக வரமாட்டேன். நான் ராமருடைய பத்னி. ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலசாலியானவர். தும்ஹே உனக்கு சக்திக்கா அனுமான் நஹி ஹை, ஸோ உனக்கு அவருடைய சக்தி எவ்வளோ அப்படின்றது தெரியாது, அதோடைய எஸ்டிமேஷன் உனக்கு தெரியாது. தும் சலே ஜாவோ, நீ இங்கே இருந்து போயிடு, இல்லைனா உனக்கு என்ன ஆகும், சர்வநாசம் ஆகிடும், நீ உன்னோட இது எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சீதா ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. रावण ने सीता की बात अनसुनी कर दी, खींचकर उन्हें रथ पर बैठा लिया. सीता प्रयास करती रही पर रावण के चंगुल से मुक्त नहीं हो सकी. स्वयं को असहाय पाकर वे विलाप करने लगी. हाँ राम, हाँ लक्ष्मण पुकारती रही. रावण का रथ लंका की ओर उड़ चला. சீதா எவ்வளோதான் கோவமாக சொன்னாங்களோ ராவன் வந்து அதை கேட்கவே இல்லை. அன்சுனி அதை வந்து கேட்கவே இல்லை. சீதாவை கீஞ்சிக்கிற அப்படின்னா புல் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ இழுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ரதத்தில் வந்து உட்கார வைக்கிறாரு. சீதா பிரயாஸ் கர்த்தி ரஹி, அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ராவணனுடைய சங்குல் அப்படின்னா அந்த கிளட்ச், ஸோ அவரோட பிடியிலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியல. ஸ்வயம் கோ அசகாய், அதாவது அவங்களே என்ன நினச்சிக்கிட்டாங்க இப்போ அப்படின்னா அவங்க ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு விலாப் கர்னே லகி அப்படின்னா அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாருங்கள். हाँ राम, हाँ लक्ष्मण அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ராவன் கா ரத் லங்கா கி ஓர் உட்டுச்சல். இப்போ ராவனுடைய அந்த ரதம் வந்து லங்கையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. मार्ग में वे पशुओं पक्षियों पर्वतों नदियों से कहती जा रही तो कि कोई उनके राम को बता दे. रावण ने उनका हरण कर लिया है. गिद्धराज जटायु ने सीता का विलाप सुना. उसने ऊंची उड़ान भरी, रावण के रथ पर हमला कर दिया. वृद्ध गिद्धराज ने रथ शत विक्षत कर दिया, रावण को घायल कर डाला. क्रोध में रावण ने जटायु के पंख काट दिए. जटायु अब उड़ नहीं सकता था, वह सीधे धरती पर आ गिरा. சீதாஜி போகிற வழியில் மார்க்குமே என்ன பண்ணுறாங்கன்னா பசுவும் பக்ஷியும், அதாவது விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, பர்வதம், மலைகள், நதிகள், இவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லிகிட்டே போகிறாங்க. கோயி உன்கே ராம்கோ பத்தாதே, ஸோ யாராவது ராமர் கிட்ட தெரிவிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்லிகிட்டே போகிறாங்க. ராவணே உன்கா ஹரன் கர்லியா ஹே, ஸோ ராவன் வந்து அவங்கள ஹரன்னா கிட்னாப்னு அர்த்தம். ஸோ ராவன் வந்து என்னை கொண்டு போகிறாருன்றதை யாராவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து கித்தராஜ் ஜடாயு, அதாவது கித்தனா வல்ச்சர்ஸ்னு அர்த்தம். ஸோ வல்ச்சர்ஸினுடைய ராஜாவான ஜடாயு வந்து சீதாவினுடைய அந்த கதறல் சத்தத்தை கேட்குறாரு. அவர் உடனே என்ன பண்ணார் பாருங்கள். உஸ்னே ஊஞ்சி உடான் பரி, உடனே வந்து அவர் அங்கேருந்து ஃப்ளை பண்ணிட்டு வந்து ராவன் கே ரத்து பரி, ஸோ ராவனோட ரதத்தின் மீதில் ஹம்லானா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ராவணனை வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. விருத்த கித்தராஜ், விருத்த அப்படின்னா கொஞ்சம் ஏஜான, ஸோ ரொம்ப ஏஜான அந்த கித்தராஜனால ரதத்தை வந்து ஷத் விஷத்துனா ஸோ சின்ன பின்னமாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ரதத்தை வந்து அவர் அழிச்சிடுறாரு. ராவனுக்கும் காயல் கருடாலா, ஸோ ராவணனையும் வந்து ஊண்டிங் ஆக்கிடுறாரு. ராவணனுக்கும் நல்ல அடியை கொடுத்துட்றாரு. குரோத் மெஸ் இதெல்லாம் பண்ணதுனால ராவணனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஜடாயுனுடைய பங்கு, அவருடைய ஃபெதர்ஸை வந்து உடைச்சிடுறாரு. ஜடாயு அபு உட்னஹி சக்தாத்தா, இப்போ ஜடாயுனால் பறக்க முடியாது. வகு சீதே தர்தி பர் ஆகிறா, ஸோ உடனே அவர் என்ன ஆகிட்டார்னா பூமியில் வந்து விழுந்துட்டார். रावण का रथ टूट गया था, उड़ान नहीं भर सकता था. उसने तत्काल सीता को अपनी बाहों में दबाया और दक्षिण दिशा की ओर उड़ने लगा. सीता को लगा कि अब संभवतः कोई उनकी सहायता नहीं कर पाएगा. उनका बचाव केवल एक ही था, राम को किसी तरह समाचार मिल जाए. उन्होंने अपने आभूषण उतारकर फेंकने प्रारंभ कर दिया. आभूषण वानरों ने उठा लिया. उन्हें आशा थी कि वानरों के पास ये आभूषण देखकर राम समझ जाएंगे, उन्हें पता चल जाएगी कि सीता किस मार्ग से गई है. रावण ने सीता को आभूषण फेंकने से नहीं रोका. उसने लगा कि सीता शोक में ऐसा कर रही है.
ஜடாயு ரதத்தை உடைச்சதுனால ராவனுடைய ரதம் வந்து இப்போ உடஞ்சி போயிடுச்சு. உடா நஹி பர் சக்தா, இப்போ அந்த ரதத்தினால எழும்ப முடியல, பறக்க முடியல. உஸ்னே தத்கால்னா இமீடியட்டாக ராவணன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சீதாவை அவருடைய கைகளில் வந்து வச்சுட்டு தக்ஷின் திஷாக்கி ஒரு உடனே லகா, அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தக்ஷின் சவுத் சைடை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. சீதாக்கோ லகாக்கி அப் சம்பவத்துக்கு இப்போ சீதாக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ பாசிபிளி அவருக்கு வேறு யாருமே இப்போ ஹெல்ப் பண்ண முடியாது, சகாயத்தா நஹி கர் பாயேகி உன்கா பச்சாவ். ஸோ அவரை வந்துட்டு சீதாவை வந்துட்டு இப்போ அவங்கள காப்பாற்ற முடியறது ஒரே ஒரு விஷயந்தான். ராமருக்கு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே ஆபூஷனா ஜுவல்ஸ்னு அர்த்தம். அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் ஃபேங்க்னு, அதாவது ஒன்று ஒன்றா த்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆபூஷன், இந்த ஜுவல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வானரோனே உட்டாலியா, ஸோ அங்கே இருக்கிற மங்கீஸ் எல்லாம் அதை எடுக்குது. உன்ஹே ஆஷா தீக்கி, ஸோ அவங்களோட ஹோப் என்னென்னா, அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இந்த வானரங்க கிட்ட இந்த ஆபூஷனை பார்க்கும்போது ராமருக்கு வந்து புரிஞ்சிடும், அவங்க எந்த பக்கமாக போயிருக்கான்றது புரிஞ்சிருக்கும். உன்ஹே பதா சல் ஜாயேகா கி சீதா கிஸ் மார்க் சே கயி ஹை. ஸோ எந்த வழியாக சீதாவை ராவணன் கொண்டு போயிருக்காருன்றதாவது அவருக்கு புரிஞ்சிடும், ராமருக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ராவணன் கூட சீதா இந்த மாதிரி ஆபூஷன் ஜுவல்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுறது வந்து அவரும் ஸ்டாப் பண்ணலை. அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா, சீதா ஷோக்மே ஏசா கரஹி ஹை, ஷோக் அப்படின்னா சோகம். ஸோ சீதாஜி வந்து சோகத்தில் இந்த மாதிரி அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ராவணன் நினச்சிட்டாரு. कुछ ही समय में रावण लंका पहुंच गया। वह अपने धन वैभव से सीता को प्रभावित करना चाहता था। उन्हें लेकर वह सीधा अपने अंतपुर में गया। राक्षसियों को सीता की निगरानी करते रहने को कहा और बाहर निकल गया। थोड़ी देर में वह फिर लौटा। सीता को घूरते हुए उसने कहा, सुंदरी, मैं तुम्हें 1 वर्ष का समय देता हूँ। निर्णय तुम्हें करना है। मेरी रानी बनकर लंका में राज करूँगी या विलाप करते हुए जीवन बिताऊँगी। கொஞ்ச நேரத்துலலாம் ராவணன் வந்து சீதாவை லங்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அங்கே அவருடைய தன் வைபவ் அப்படின்னா ரொம்ப கோலாகலமாக அவருடைய சொத்தெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உன்ஹே லேக்கர் வகு சீதா அப்படின்னு அந்த பூர் மேகயா, ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அவங்க அந்த பூர் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிற அந்த புறத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ராட்சசிகள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட சீதாவை நிகார்னி அப்படின்னா சூப்பர்விஷன், ஸோ அவங்கள கண்காணிக்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் வெளியில் வராரு. கொஞ்ச நேரத்துக்குலாம் திரும்ப உள்ளே போய் சீதாஜி கிட்ட சொல்கிறாரு. சீதாக்கோ கூர்த்தேனா அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்க்குறது, அவங்கள பார்த்துக்கிட்டே அவர் சொல்கிறாரு, சுந்தரி மே தும்ஹே 1 वर्ष का समय देता हूँ. நான் உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கான டைம் தரேன். நீ தான் வந்து அதை என்ன பண்ண முடிவு பண்ணணும், நிர்ணயம் நீ தான் பண்ணணும். என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா, என்னோட ராணியா லங்காவில் வாழ்றியா, இல்லைனா காலம் ஃபுல்லாக அழுதே வந்து உன்னுடைய லைஃப்பை வந்து அழிச்சிக்க போறியா அப்படின்றது முடிவு பண்ணுறியா அப்படின்னு சீதா கிட்ட ராவணன் கேட்குறாரு. सीता बार रावण को दिखाती रही, राम का गुणगान करती रही. रावण को क्रोध आ गया. तुम्हारा राम यहाँ कभी नहीं पहुँच सकता, तुम्हें कोई नहीं बचा सकता. तुम्हारी रक्षा केवल मैं कर सकता हूँ. मुझे स्वीकार करो और लंका में सुख से रहो. சீதா பார்னா சீதா என்ன பண்ணுறாங்க, திரும்ப ராவணனை வந்து திகார்த்தி அப்படின்னா ஒரு மாதிரி கடுஞ்சொல்லாக பேசுறது, சரியா, ஒரு மாதிரி திட்டுற மாதிரி அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ராவணனை வந்து புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்கும்போது ராவணனுக்கு வந்து கோவம் வந்து ராமன் என்ன சொல்கிறார் பாருங்க, தும்ஹாரி ராம் யஹா கபி நஹி பहुंच सकता. உன்னுடைய ராமர் இங்கே வரவே முடியாது, உன்னை யாரும் காப்பாற்றவும் முடியாது. உன்னுடைய ரக்ஷா, அதாவது உன்னை சேவ் பண்ண முடியுது என்னால் மட்டும்தான் முடியும். முஜே ஸ்வீகார் கரோ, நீ ஏற்றுக்கோ, அது மாதிரி என்னை ஏற்றுக்கிட்டு லங்காவில் சந்தோஷமாக வாழு அப்படின்ற மாதிரி ராவணன் சீதா கிட்ட சொல்கிறாரு. पापी रावण, राम तुझे अपनी दृष्टि से झलाकर राख कर सकते हैं. उनकी शक्ति देवता भी स्वीकार करते हैं. मैं उस राम की पत्नी हूँ जिसके तेज और पराक्रम के आगे कोई नहीं ठहर सकता. तेरा सारा वैभव मेरे लिए अर्थहीन है. तूने पाप किया है. राम के हाथों तेरा अंत निश्चित है. சீதா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பாவி ராவணனே, உன்னை வந்து என்ன பண்ண போகிறார் பாருங்கள். ராமர் அவருடைய திருஷ்டி, அவருடைய கண்களாலேயே உன்னை எரிக்க போகிறாரு. எரித்து உன்னை வந்து ராக், அதாவது உன்னை வந்து சாம்பல் ஆக்க போகிறாரு. அவருடைய சக்தி வந்து கடவுளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மே உஸ் ராம் கி பத்னி ஹூ. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு ராமருடைய ஒய்ஃபு. ஜிஸ்கே தேஜ் ஒரு பராக்கிரம் கே ஆகே கோயி நஹி டஹர் சக்தா. ஸோ ராமர் எப்படிப்பட்டவனா, அவருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி யாராலையும் கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பர்சன் தான் ராமர். தேரா சாரா வைபவ், உன்னுடைய இந்த சொத்து அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம், அர்த்தஹீன் ஹே. தூனே பாப் கியா ஹை, நீ வந்து ஒரு பாவம் பண்ணிட்ட. நீ என்ன ஆக போகிற, ராமருடைய கைகளால் தான் உன்னுடைய அதாவது உன்னுடைய கடைசி காலம் வந்து ராமருடைய கைகளால் தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க.
राम की इतनी प्रशंसा सुनकर रावण कुछ चिंतित हो गया। उसने सोचा खरदूषण को मारने वाला अवश्य शक्तिशाली होगा। उसने तत्काल अपने 8 सबसे बलिष्ठ राक्षसों को बुलाया, कहा, तुम लोग पंचवटी जाओ। राम और लक्ष्मण वही रहते हैं, उनका एक एक समाचार मुझे मिलना चाहिए। दोनों पर निगरानी रखो, मौका मिलते ही उन्हें मार डालो। ராமருடைய இவ்வளோ புகழ்ச்சியை கேட்கும்போது ராவணனுக்கு உண்மையாலே ஒரு ஒரு கவலை ஆகுது. அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, கர் தூஷன், அதாவது இந்த ராட்சசர்களை கொல்ற அளவுக்கு இருக்க சக்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய சக்திசாலியாக தான் இருக்கணும். உஸ்னே தத்கால், உடனே இம்மீடியட்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சப்சே பலிஷ்ட ராட்சசம், அவருக்கு ஒரு 8 ரொம்ப பலம் வாய்ந்த ராட்சசர்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 8 ராட்சசர்களையும் கூப்பிட்டு தும் லோக் பஞ்சவட்டி ஜாவோ, அவங்களை எங்கே அனுப்புகிறான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சவட்டிக்கு அனுப்புகிறார். பஞ்சவட்டி அப்படின்ற இடத்துக்கு அனுப்புகிறார். அங்கே தான் ராமரும் லக்ஷ்மணும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு விஷயமும் நீங்கள் அங்கேருந்து பார்த்து எனக்கு தெரியப்படுத்தணும். தோனோம் பர் நிகார்னி ரக்கோர, நிகார்னி அப்படின்னா அவங்களை கண்காணிச்சிட்டே இருங்க, அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருங்க. மௌகா மில்தேஹி, அதாவது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்களை கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி ராவணன் அந்த ராட்சசர்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. उधर सीता को पाने के लिए रावण ने अपनी योजना बदली। उन्हें अंतपुर से निकालकर अशोक वाटिका में बंदी बना दिया गया, पहरा खड़ा कर दिया गया। राक्षसों राक्षसियों को स्पष्ट निर्देश थे, सीता को किसी तरह का शारीरिक कष्ट ना हो, इसके मन को दुख पहुंचाओ, अपमानित करो, लेकिन सीता को कोई हाथ ना लगाए। ராமரை அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணார் இல்லையா, இப்போ அதே மாதிரி சீதாவை அடையிறதுக்கு அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி யோஜனா பதிலி அவரோட பிளானை அவர் மாற்றிட்டார். என்ன பிளான் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்தபுர், ஸோ அங்கே இருந்து அவங்கள அசோக் வாட்டிகா, ஸோ அசோகவனத்துக்கு கொண்டு வர, வாட்டிக்கான கார்டன் அர்த்தம். ஸோ அந்த அசோகவனத்துக்கு கொண்டு அங்கே அவரை கேப்டிவாக வைக்கிறாரு, ஒரு கைதியாக அங்கே வைக்கிறாரு. பெஹரா கடா கர்தியாக, ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக பெஹரானா காட்ஸ், ஸோ காவலாளிகள் ஃபுல்லாக அங்கே நிற்க வச்சிடுறாரு. ராட்சஸும் ராட்சசியும் கோ ஸ்பஷ்ட நிர்தேசியா, ஸோ அவங்க எல்லாருக்குமே கிளியராக என்ன ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னா, சீதாவுக்கு ஷாரீரிக கஷ்டம் ஆகும், ஸோ அதாவது ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எந்த கஷ்டமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் மன்கோ துக்கு பகுஞ்சாவா, ஆனால் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசலாம், அவமானம் பண்ணலாம். லெக்கின் சீதாக்கோ கோய் ஹாத் நாள் ஆகை, ஆனால் அவங்க மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட என்ன வேணால் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி ராட்சசிகளுக்கெல்லாம் அவர் ஆர்டர் பண்ணுறாரு. रावण ने सब कुछ किया पर सीता का मन नहीं बदला। वे बार बार राम का नाम लेती थी। शेरों के बीच हिरनी की तरह बैठी रहती थी, डरी सहमी रो रोकर दिन काट रही थी। सोने के हिरन ने उन्हें सोने की लंका में पहुंचा दिया था, यहाँ से उन्हें राम ही बचा सकती थी। ராவன் ने सब कुछ किया, ஸோ ராவன் எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் சீதாவுடைய மனசை அவரால் மாற்ற முடியல. அவங்க அப்பப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, திரும்ப ராமரை பற்றி தான் அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஷேரோங் கே பீச், அதாவது லயனுக்கு நடுவில் ஒரு மான் உட்காந்துருக்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. டர் சகமத்தினா எப்பயுமே பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ரோக்கர் எப்பயுமே அழுதுகிட்டும் இருந்தாங்க. சோனேகே ஹிரன், அதாவது அந்த தங்க மானை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது இப்போ அவங்கள எங்கே கொண்டு விட்டுருச்சுன்னு பாருங்கள். சோனேகே லங்கா, ஸோ அந்த தங்கத்தினாலான அந்த லங்காவில் கொண்டு சேர்த்துருச்சு. இப்போ இங்கே இருந்து அவங்கள ராமரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இப்போ ராமர் சீதாவை எப்படி தேடுறாரு அப்படின்றத சீதா கி கோஜ் அந்த சாப்டரில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சில்ட்ரன், தேங்க்யூ.